புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வா எந்தன் வண்ண நிலவே 8ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் எம் வேதநாயகி. பூங்காவில் அமர்ந்திருந்தவள் வெகு நேரமாகி விட்டதை உணர்ந்தபடி எழுந்து கொண்டாள். நன்கு இருட்டிருந்தது. சாலை முழுவதும் சோடியம் விளக்கின் வெளிச்சத்தில் தகதகத்தது. உலகமே பரபரப்பாய் இயங்கிக் கொண்டு இருந்தது. சாலையில் புற்றீசல் போல் இயங்கிக் கொண்டிருந்த வாகனங்களிலும் அவற்றின் பயணித்து கொண்டிருந்த மனிதர்களிடமிருந்தும் நன்கு தெரிந்தது. எதையோ ஒன்றை தேடியே மனிதனின் வாழ்வும் பிறவியும் தொலைந்து கொண்டிருந்தாலும் அந்த தேடலில் சுகம் இருப்பதும் அந்த சுகத்தை அனுபவிப்பதும் நிச்சயமான உண்மை. அதை தெரிந்தே மனிதர்கள் அதை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். பூமியில் பிறந்த அத்தனை பேரும் புண்ணியாத்மாக்களாகத்தான் தம் வாழ்வை தொடங்குகிறார்கள். அழ மட்டும்தான் அவனுக்கு தெரியும். பசியும் அழுகையும் தான் அவன் பிறக்கும் நேரத்தில் அவனுக்கு சொந்தம். ஆனால் அந்த பசிதான் மனிதனின் வாழ்வை பலவாறாக புரட்டி போடுகிறது. பசியை வெல்லத் தெரிந்தவன் வாழ்க்கையை வெற்றி கொள்கிறான். பசி ஜெயிக்கும் பட்சத்தில் அவன் வாழ்க்கை கடைசி வரை ருசியை தேடியே தேய ஆரம்பித்து விடுகிறது. உலகமே தெரியாமல் வாழ்ந்த தன் வாழ்விலேயே திருமணத்திற்கு பிறகு எத்தனை மாறுதல்கள்! கணவனின் மனதில் இடம் தேடுகிறாள். அத்தை வீட்டை விட்டு வெளியேறியதற்கு காரணத்தை தேடுகிறாள். இருட்டில் தெரிந்தே தொலைத்து கொண்டிருக்கும் தன் வாழ்வில் தன்னுடைய நிலை என்ன என்ற இப்படிப்பட்ட தேடலில் அவள் களைப்பையும் மீறிய சலிப்பையும் அடைந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் டாக்டர் என்றாள் சின்ன சிரிப்போடு. குட் மார்னிங் தாட்சா. குட் ஆஃப்டர்நூன். நேரம் ஒன்றாகிவிட்டது என்றார் குதர்க்கமாக. சாரி டாக்டர், ஒரு சின்ன வேலை, வெளியில் போன இடத்தில் சற்று தாமதமாகிவிட்டது என்றால் சமாளிக்கும் விதமாய். அவளை பரிசோதித்து பார்த்தவர், நீ கண்டிப்பாக விஸ்வாவை அழைத்து வர வேண்டும் தாட்சா. அவருக்கு நேரமில்லை என்றால் என்னிடம் போனில் தொடர்பு கொள்ள சொல் தாட்சா. இல்லை ஆண்டி, அன்றைக்கு சொன்ன அதே விஷயம்தான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் சொல்லுங்கள் ஆண்டி. வீணா எதற்காக அவர்களை குழப்ப வேண்டும் என்றால் மிக மெதுவாக. அவளை கூர்ந்து கவனித்தவர், சரி, அம்மாவை அழைத்து வரலாம் அல்லவா? வேறு வினையே வேண்டாம். எனக்கு பதிலாக அம்மாவிற்கு பிரசவ வலி வந்துவிடும் டாக்டர். அவர்கள் மிகவும் பயந்தவர்கள் என்றால் சிரித்தபடியே. நீ புரிந்து கொள் தாட்சா, உன்னுடைய நிலைமை மிகவும் கிரிட்டிக்கலாக உள்ளது. உன்னுடைய கர்ப்பப்பை குழாயில் தங்கி உள்ளது. எந்த நேரத்திலும் அபார்ஷனாக வாய்ப்பு உள்ளது. மாதங்கள் அதிகமான பிறகு அபார்ஷன் ஆகின்ற பட்சத்தில் உன் உயிருக்கு ஆபத்தாகி விடக்கூடிய நிலை உள்ளது. முன்பே இதையெல்லாம் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் கூட நீ கருவை கலைக்க மறுத்து விட்டாய். அவற்றை பற்றி பேசி இனி பிரயோஜனமில்லை. ஆற்றில் இறங்கிய பிறகு நனைவதை பற்றி யோசிக்காவிட்டாலும் எப்படி கரையேறுவது என யோசிக்க வேண்டும். அவர்களிடம் சொன்னால் என் நிலைமை சரியாகிவிடுமா ஆண்டி? இல்லை, ஆனால் உன்னால் வெளிப்படையாக கூற முடியாதவைகளை அவர்களிடம் கூறி செயல்படலாம். கவனமாக பார்த்து கொள்ள சொல்லலாம். நான் கவனமாகத்தான் இருக்கிறேன் டாக்டர் என்றால் இடைமறித்தவளாக. செல்லும் குழந்தையை போல் பேசாதே தாட்சா. நான் கண்டிப்பாக விஸ்வநாதனை பார்க்க வேண்டும். அடுத்த மாதம் செக்கப்பிற்கு நீ வர வேண்டாம், நானே வருகிறேன். அதற்கு முன் நான் கண்டிப்பாக விஸ்வநாதனை பார்க்க வேண்டும் என அவர் திட்டவட்டமாக கூறிய பிறகு அவரிடம் எதை பற்றியும் பேசி பிரயோஜனமில்லை என எண்ணியவள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து விட்டாள். அம்மாவிடம் சொல்லலாம் தான், ஆனால் அம்மா மிகுந்த பதட்டமாகி விடுவார். அதனால் அம்மாவிடம் சொல்லி வீணாய் குழப்பம் விளைவிக்க வேண்டாம். விஸ்வநாதனிடம் சொன்னால் வீணாய் அனுதாபத்தை சம்பாதிப்பதாக மதிப்பிடுவான். அவனது டென்ஷனை விலைக்கு வாங்க வேண்டாம். பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்கிறதே, நேரம் பார்த்து அவனிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று அந்த யோசனையை அத்தோடு நிறுத்தி கொண்டாள். அவள் வீட்டை வந்தடைவதற்கு முன்பே விசாவின் கார் போர்ட்டிகோவினை அடைத்தபடி நின்று கொண்டிருந்தது. அவனுடைய காரை ஒட்டியபடி நிறுத்தியவள் ஒரு பெருமிச்சோடு இறங்கினாள். பெரும்பாலும் அவன்தானே எதுவும் பேசவில்லை என்றாலும் ஏதாவது பேசினால் என்ன செய்யலாம் என்ற யோசனையோடு உள்ளே சென்றாள். அவள் உள்ளே நுழைவதற்கும் பணியால் காபி கோப்பையோடு மேலே செல்ல வந்ததற்கும் சரியாக இருந்தது. காபி யாருக்கு ரங்கையா என்றாள் கைப்பையை டீபாயின் மீது வைத்துவிட்டு. சின்னையாவிற்கு தானுங்க என்றான் பணிவான குரலில். அவள் வயதுதான் அவனுக்கு. முதலில் பேரை சொல்லி அழைப்பது சங்கோஜமாயிருந்தாலும் அவளை ஒத்தவன் என்ற தெரிந்த பிறகு பெரிதாக தோன்றவில்லை. பரம்பரையாக, அதாவது அவனுடைய அம்மா லட்சுமி அம்மாள் சமையல் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து இவனும் இந்த வீட்டில் இருக்கிறான். வீட்டிற்கு பின்னால் தோட்டத்தில் உள்ள வீட்டில்தான் இருக்கிறார்கள். பள்ளிக்கு சென்று சிறு பருவத்தில் அம்மாவிற்கு துணையாக ஒத்தாசைக்கு என வந்தவன். படிப்பு வராத காரணத்தால் அம்மாவிற்கு உதவியாகவே இருக்க தொடங்கிவிட்டான். வீட்டின் பாதி ராஜாங்கமே இவனிடத்தில்தான் இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்களில் ஆரம்பித்து தோட்டக்காரன், டிரைவர் சம்பளம், வீட்டிற்கு தேவையான அத்தனை சாமான்களும் அவனது கட்டுப்பாட்டில்தான். பேப்பர்காரனிலிருந்து பால்காரர் வரை
வரவில்லை என்றால் அவனுக்குத்தான் தெரியும். அதற்கான மாற்று ஏற்பாடுகளை கச்சிதமாக செய்து விடுவான். தொழில், அதாவது செய்யும் வேலையைப் போலவே கையும் வெகு சுத்தம். அனாவசியமாக குடும்ப விஷயங்களில் மூக்கை நுழைக்க மாட்டான். மற்றவர்கள் எதுவும் கேட்காமல் அனாவசியமாக வாயை திறந்து பேச மாட்டான். காலையிலே ஏதேதோ பேசியவன் மறுபடியும் ரங்கையாவின் கையால் காபி குடித்தால் வீட்டை இரண்டாக்கி விடுவான். வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்திற்கு மருந்து உண்டா, ஏதுடா சாக்கு என்று அலைபவனை நாம் ஏன் சிண்டு முடிய வேண்டும் என்று யோசித்தவள், நான் கொடுக்கிறேன் ரங்கையா, நீங்கள் மாற்று வேலைகளை கவனியுங்கள் என்று கூறியபோது மறுபேச்சின்றி காப்பி கோப்பையை தந்துவிட்டு நகர்ந்தவன், உங்களுக்குமா என்றான். ஒற்றை வார்த்தையா? எனக்கு வேண்டாம் ரங்கையா, வேண்டுமென்றால் நானே போட்டுக்கொள்கிறேன் என்றவள் படியேற துவங்கினாள். அறைக்குள் நுழைந்தவளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு லேப்டாப்பில் வேலை செய்ய தொடங்கிவிட்டான். அவள் தந்த காப்பியை மறுபேச்சில்லாமல் வாங்கி குடிக்கத் தொடங்கினான். அவனிடம் காப்பியை கொடுத்துவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். வெந்நீரில் குளித்துவிட்டு மேக்சிக்குள் தன்னை நுழைத்து கொண்டபோது அன்றைய அலுப்புகளும் அலைச்சல்களும் தன்னை விட்டு விலகியது போல உணர்ந்தாள். சாமி படத்திற்கு முன் தீபம் ஏற்றிவிட்டு விபூதி இட்டு கொண்டவள் அமைதியாக அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். என்ன நடந்தாலும் தாங்கிக் கொள்ள தெம்பும் மனதைரியமும் வேண்டுமே. உலகின் நிகழ்வுகளை எடுத்து நடத்தும் அந்த உயரிய சக்தி தனக்கு சக்தி தர வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாள். கொஞ்ச நேரம் காலார நடந்தால் தேவலாம் போல தோன்றியது. தோட்டத்திற்கு செல்லலாம் என்று தோன்ற வெளியேற போனவளை அவனுடைய குரல் தடுத்தது. எங்கே போகிறாய் என்றபடி. ஒரு நிமிடம் தன்னைத்தானா என யோசித்தவள் தோட்டத்திற்கு என்றாள் ஒற்றை வார்த்தையாய். நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றான் கோபமாக, மிக மிக கோபமாக. நான் ஸ்டாப் இட் தாச்சா. டாக்டர் ஆண்டி உன்னிடம் என்ன சொன்னார் என்பது உனக்கு நினைவில்லையா? நீ அதிகமாக அலட்டிக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொன்னது உனக்கு நினைவில்லையா? அல்லது அவர் சொன்னதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணமா? இப்படி யார் பேச்சையும் கேட்காமல் என் குழந்தையை கருவிலேயே அழிக்கும் எண்ணமா? அவன் கோபத்தின் காரணம் புரிந்தது. தன்னிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்தவர் விஸ்வாவை தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எல்லா விஷயங்களையும் தானே அவனிடம் சொல்லியிருப்பார். என் உயிரும் சிக்கலில் இருக்கிறது என்பதை தானே சொல்லியிருப்பார். மனைவி என்ற உணர்வில்லை என்றாலும் ஒரு சக மனுஷி என்ற பரிவு கூட அவனிடத்தில் இல்லாமல் போனது அப்படி நான் புரிந்த தவறுதான் என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படி விழித்து கொண்டு நின்றால் என்ன அர்த்தம் என மறுபடியும் கேட்க மிகவே அமர்த்தலாக, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் விஸ்வா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் உங்கள் குழந்தையை அழிக்க நினைக்கின்றேனா? ஆர் யூ ஜோக்கிங்? விளையாடுகிறீர்களா நீங்கள்? நாளைக்கே நீங்கள் என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினால் எனக்கு இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு உங்கள் குழந்தை தானே. அதை அழிக்க நான் என்ன பைத்தியமா என்றபோது அவன் அவளை பார்த்து முழித்து கொண்டு நின்றதை பார்த்தவள், என்னை சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி பேய் முழித்து கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் தானே காலையில் சொன்னீர்கள் நீயும் சுகபோகத்திற்கு பழகிவிட்டாய் என்று. கொஞ்ச நாட்கள் தான் என்றாலும் நீங்கள் சொன்னது சரிதான். எனக்கும் வலுவலுவென கிரானைட்டால் இழைத்த இந்த பங்களா வார்ட்ராப் முழுவதும் குவித்து வைக்கப்பட்டுள்ள புடவைகள், தங்க வைர நகைகள், ஆளுயர ஃப்ரிட்ஜ், குட்டி சினிமா தேட்டர், லேப்டாப், கூப்பிட்ட குரலுக்கு பணிபுரியும் வேலைக்காரர்கள், ஊர் சுற்ற கார், இஷ்டத்திற்கு ஷாப்பிங் செய்ய லட்சமாய் பணம், இவற்றை விட்டு செல்ல மனமில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நாளை நாம் பிரிந்து போனால் கூட உங்கள் குழந்தைக்கு தாய் என்ற முறையில், உங்களின் எக்ஸ் மனைவி என்ற உரிமையிலும் இதில் பாதி சுகபோகங்களாவது எனக்கு சொந்தமாகுமே. அதை வீணாக நான் ஏன் கெடுத்து கொள்ளப் போகிறேன்? அந்த அளவிற்கு விவரம் தெரியாத முட்டாளானான். மிகவும் அலட்டி கொள்ளாதீர்கள் மிஸ்டர் விஸ்வா. உங்கள் சொத்துக்களை பெற்றுத்தரப்போகும் இந்த குழந்தை உங்களை விட எனக்கு மிக மிக முக்கியம். ஆமாம், அப்படி என்ன கோபம் உங்களுக்கு என் மீது? இப்படி எதுடா சாக்கு என கடித்து குதறுகிறீர்கள்? வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்ததை தவிர என்ன குற்றம் செய்தேன் நான்? தவறு செய்தவர்கள் எல்லாரும் நீங்கள். அத்தை வீட்டை விட்டு வெளியேற காரணம் ஏதோ ஒன்று. அதை மறைத்து காதலித்தது நீலிமாவை மனம் புரிய நினைத்தது நீங்கள். ஏற்கனவே காதல் கல்யாண ஏற்பாடு எல்லாம் முறிந்து உங்களுக்கு மனம் முடிக்க ஆசைப்பட்டது மாமா. இத்தனை உண்மைகளை மறைத்து எனக்கு நல்லது ஏதோ நடப்பதாக நினைத்து மனம் முடித்து கொடுத்த என் தந்தை. இதில் என் தவறு எங்கே, எந்த இடத்தில் என்று சொல்கிறீர்களா? 3 பேரும் சேர்ந்து என் வாழ்வில் ஆடுபுலி ஆட்டம் ஆடிவிட்டு ஏன் என்னையே துரத்தி கழுவேற்றுகிறீர்கள்? உங்களுக்கு என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறதா? பயமா? எனக்கா? எதற்காக? அதிர்ச்சியிலிருந்து விலகாதவனாக கேட்டான். உங்களை மீறி என்னிடம் பிரியம் கொள்ள தொடங்கி விடுவீர்கள் என்று. புருவம் தூக்கி அவனுடைய கண்களை பார்த்து வினவிய போது அவனுக்கு குப்பென வியர்த்து போய்விட்டது. பிள்ளை பூச்சி போல்
கல்யாணத்தன்று விழித்து கொண்டு நின்ற பெண்ணாயிவள் என்ன பேச்சு பேசுகிறாள் இப்பொழுது? ஆச்சரியம் விலகி கோபமும் ரோசமும் வரத் தொடங்கியது. ஆமாம், பெரிய ரதி என்று நினைப்பா உனக்கு? உதடு சுளித்து கேட்கவும், நீங்கள் பெரிய மன்மதர் போல் இருமாப்பு கொள்ளும்போது நான் என் ரதியாக என்னை எண்ணக்கூடாது மிஸ்டர். சும்மா ஏறிக்கொண்டு இருக்கிறீர்கள். நான் தான் முன்பே சொல்லிவிட்டேனே, நீங்கள் எப்போது என்னை வெளியேற்றினாலும் வெளியேற தயார் என்று. பின் ஏன் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் நக்கீரர் போல குற்றம் கண்டுபிடித்தே கொள்கிறீர்கள்? இப்படியே சென்றால் உங்களுக்கே ஒரு நாள் என்னிடம் சண்டை போட்டு போர் அடித்துவிடும். ப்ளீஸ், அதனால் ப்ளீஸ் பி ரிலாக்ஸ். ரொம்ப டென்ஷன் ஆகாதீர்கள். ப்ரெஷர் ஏதும் வந்துவிடப் போகிறது? இவ்வளவு சிறிய வயதில் ப்ரெஷர் என்றால் ரொம்ப கஷ்டம் சொல்லிவிட்டு அவள் நடக்கத் தொடங்கினாள். எவ்வளவு திமிர் என்றபடி பல்லை கடித்து சப்தம் அவள் முதுகிற்கு பின் கேட்க மெல்ல சிரித்து கொண்டாள் அவள். இஎஸ் கார்மெண்ட்ஸ் காலை நேர பரபரப்பை உள்வாங்கிக் கொண்டு மிக மிக பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. 30 வருடத்திற்கு முன்பு இந்த கார்மெண்ட்ஸ் நகரின் வெளியிடத்தில் சிறிய பெயர் பலகையோடு ஒரு வாடகை குடோனில் வெறும் 10 தையல் மிஷினை கொண்டு தொடங்கப்பட்டிருந்தது. பல நேரங்களில் ஈஸ்வர் கட்டிங் செக்ஷனில் நின்று பணியாற்றியிருக்கிறார். மிஷினில் பெடல் சத்தத்தை கொண்டே தையல் சரியா இல்லை என்பதை கண்டுபிடித்து விடுவார். அப்படி ஒரு தொழில் கூர்மை. அம்மாவிடம் சிறு வயதில் கற்றுக்கொண்ட தையல் கலைதான் வாழ்வின் அத்தனை சுகபோகங்களையும் அவருக்கு தேடி தந்தது. பணியாளர்களை தார்குச்சி கொண்டு குத்தும் வழக்கம் இல்லை அவருக்கு. முதுகில் தட்டி கொடுத்து மிக மிக அன்பாக பணியாற்றுவார். இல்லாத சூழ்நிலையில் கூட பணியாளர்களின் நலன்களில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டதன் வளர்ச்சிதான் இன்று 4 ஏக்கர் நிலத்தில் நகரத்தின் மையப்பகுதியில் ஆஜானுபாகுவான 3 கட்டடங்களோடு அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. மெட்டீரியல்ஸ், கட்டிங்கிற்கு, ஸ்டிச்சிங், பேக்கிங் என்று தனித்தனி செக்ஷனும் தனித்தனி பில்டிங்குகளில் தளம் தளமாக ஷிப்ட் முறையில் வேலை நடக்கும். சிற்கு தனி குவார்ட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பிளே கிரவுண்ட், ஸ்கூல்ஸ் என்று தனி சாம்ராஜ்யமே நடந்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு நகரத்தில் பெரும் மதிப்பே இருந்தது. அவனுக்கு என்னப்பா இஎஸ்ஸில் வேலை பார்க்கிறான் என்ற கௌரவமும் உண்டு. அதனால் இந்த நிறுவனத்தில் வேலை கிடைப்பதை மக்கள் பெருமையாக நினைக்கும்படி மிக மிக தரமாக வேலை நடந்து கொண்டிருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார். தட்டப்பட்ட கதவின் வழியே செக்ரட்டரி மிக மிக பவ்யமாக நுழைந்தாள். சொல்லுங்கள் சுபா. சார், புது ப்ராஜெக்டிற்கான பேப்பர்ஸ் சார். ஆடிட்டர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணிவிட்டார். உங்கள் பார்வைக்கு என தன்னிடம் நீட்டிய ஃபைலை கவனமாக பெற்றுக்கொண்டான். கார்மெண்ட்ஸில் மட்டுமே கவனமாயிருந்தவன் முதலாக ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்க முயற்சித்திருந்தான். ஃபேக்டரி, மிஷினரி என எல்லா வேலைகளும் முடிந்து தொழிலகம் திறப்பு விழாவை தொட்டு கொண்டிருந்தது. நான் ஏற்கனவே பார்த்தது தானே சுபா? எஸ் சார், பட் மேடத்தோட கையெழுத்து வேண்டும். ஓ எஸ், நான் அதை யோசிக்கவில்லை. எனிவே தேங்க்ஸ் சுபா, இதை என் காரில் வைத்து விடுங்கள் என உத்தரவிட்டான். எஸ் சார் என்று வெளியேற போனவள் சற்றே தயங்கி மேடத்திற்கு இது எத்தனையாவது மாதம் சார் என்றாள் நடுக்கத்தோடு. என்னதான் பள்ளி பருவத்தில் ஒன்றாக படித்தவன் என்றாலும் இப்போது அவன் முதலாளி. அவனாக முன்வந்து சொல்லாத பட்சத்தில் இது அநாகரிகம் என்றால் மெய்யான தோழி என்ற முறையில் அவள் அக்கறையாய் விசாரித்தாள். சின்ன சிரிப்போடு 4 மாதம் என்றான் ஒற்றை வரியில். அவனுடைய சிரித்த முகத்தை பார்த்த பிறகு அவளுக்குள் இருந்த தயக்கம் மறைந்து சற்றே இலகுவானாள். மேடத்திற்கு அவர்கள் பெயரில் கம்பெனி ஆரம்பிப்பது பற்றி தெரியுமா சார் என்றாள். இல்லை சுபா, இதுநாள் வரை தெரியாது. இன்றுதான் சொல்ல வேண்டும் என்ற பிறகு அவள் வெளியேறிவிட்டாள். அவள் வெளிச்சென்ற பிறகு தன்னுடைய நாற்காலியில் இலகுவாக சாய்ந்து கொண்டான். கையை தளர்த்தி கொண்டவன் நாற்காலியில் தலையை சாய்த்து கொண்டான். எத்தனை திமிராய் பேசுகிறாள்! ஆரம்பத்தில் தன்னை கண்டால் பயந்து ஒதுங்கிய அவளாய்வள் இப்பொழுது இவளுடைய பேச்சில் எத்தனை தெளிவு! அவனிடம் ஒன்றும் சொல்வது இல்லை, கேட்பதும் இல்லை. மேஜை மேல் இருந்த கல்யாண போட்டோவில் நாணமும் வெட்கமுமாய் தலை குனிந்தபடி நிற்கும் தாட்சாவாவல். இந்த போட்டோ அப்பாவின் ஏற்பாடு. அப்பாவிற்கு மகன் எப்பொழுதும் மருமகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம். பார்க்க மகனின் மனது மாறிவிடும் என்ற எண்ணம். ஆனால் அதை முதலில் விளையாட்டாக எண்ணியவனின் கண்கள் இப்பொழுது எதேச்சை என்பதை மீறி சில வேளைகளில் கண்கள் தானாக போட்டோவில் தெரியும் அவள் முகத்தை நோட்டமிடுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. இப்பொழுதெல்லாம் அவள் அடுத்தடுத்து என்ன செய்கிறாள் என்பதில் அவனே மீறிய ஒரு ஆர்வம் அவனிடம் ஏற்படத்தான் செய்தது. என்ன செய்தாலும் அவனிடம் அதை பற்றி மூச்சு விட கூட மாட்டாள். ஏன் டிரைவரோடு சென்றால் இவனுக்கு தெரிந்துவிடும் என்று தனியாகவே தானே டிரைவிங் செய்கிறாள்.
மாருதி 800 ஓட்டியவள் இப்பொழுதெல்லாம் சர்வ சாதாரணமாக பென்சிலேயே வலம் வருகிறாள் போல. ஒரு நாள் மாலை நேரத்தில் வம்பிழுக்க, எல்லா காருக்கும் இன்ஜின் ஒன்றுதானே, அதை தவிர கீர்த்தியின் மகள் மாருதி ஓட்டினால் யாரும் ஒன்றும் சொல்லப்போவதில்லை, ஏன் கவனிக்கப் போவதும் கூட கிடையாது. ஆனால் கோடி கோடியாய் சொத்துக்களை குவித்து வைத்து கொண்டு நிம்மதியே இல்லாமல் திரியும் திருவாளர் விஸ்வநாதன் மனைவி கால் டாக்ஸியில் ஊர் சுற்றினால் தப்பாக நினைப்பார்கள் அல்லவா? உங்கள் பெருமையை காப்பாற்றத்தான் நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதும் தனிப்பட்ட வருத்தம் இருந்தால் செகண்ட் ஹேண்டில் ஒரு பழைய அம்பாசிடர் வாங்குங்கள். 40 கிலோமீட்டருக்கு மேல் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எனக்கு என் வேலைகள் தான் முக்கியம். எந்த கார் என்பதில் எல்லாம் விஷயமே இல்லை என்றாள் அமர்த்தலாக தோள் குலுக்கியபடி. மேலும் ஏதாவது கேட்க வேண்டுமா? கண்களை பார்த்து நேருக்கு நேர் அவள் பேசும்போது அவளுடைய பெரிய கண்கள் தன்னை விழுங்கி விடுமோ என்ற பயம் அவனுக்குள் எப்பொழுதும் உண்டு. அவள் மாநிறம் என்பதால் கண்மை, ஐலைனர் என்று எதையும் உபயோகிப்பது இல்லை என்றாலும் பளிங்கு போல் மின்னும் விழிகள் இருட்டில் கூட பளபளக்கும். அவள் அவனுடைய மௌனத்தை கலைக்கும் விதமாய், நான் கேட்டதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லை என்றவள் மீண்டும் அவன் மௌனமாயிருக்க, உனக்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும்? அப்படி எந்த கட்டாயமும் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று மௌனம் சாதிக்கிறீர்களா? பரவாயில்லை, வர வர உங்கள் மௌனம் கூட எனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது என்றபடி அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். அவள் சென்றதையே பார்த்து கொண்டிருந்தவன் பூ என்று பெருமிச்சோடு அங்கிருந்து நகர்ந்தான். சும்மாவே ஊசி பட்டாசு போல வெடிப்பாள். இதில் என் கம்பெனி விஷயத்தை பற்றி பேசினால் என்ன செய்வாளோ? சரவெடிதான் என்றாலும் பரவாயில்லை, சில விஷயங்களை தவிர்க்க முடியாதே என்றபடி வீட்டிற்கு கிளம்ப ஆயத்தமானான். அவர்களுடைய அறையை மாடியிலிருந்து கீழே மாற்றியிருந்தார்கள். டாக்டரின் அறிவுரைப்படி இந்த மாற்றம். அவள் மாடிப்படி ஏறி இறங்குவது அவளுக்கு அவள் குழந்தைக்கும் ஆபத்து என்பதால் மிக மிக வேகமாக வேலை நடந்து கொண்டிருந்தது. அவன் வீட்டிற்குள் நுழைந்தபோது ரங்கையாவின் மேற்பார்வையில் 2-3 நபர்கள் அவசரமாக பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். கார் போர்ட்டிகோவில் நுழையும் போதே அவள் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. ரங்கையாவின் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தாள். ஹாஃப் ஒயிட்டில் அவள் கட்டியிருந்த சேலை பளிச்சென்று தெரிந்தது. கூந்தலை பின்னலிடாமல் விரித்து விட்டிருந்தாள். அது அவளது இடைவரை தவழ்ந்து கொண்டிருந்தது. எவ்வளவு நீளமான அழகான கூந்தல் இவளுக்கு! நீலிமாவிற்கு இவ்வளவு முடி இடையாது. யூ ஷேப்பில் வெட்டி விடப்பட்ட கூந்தல் அவளது தோள்பட்டைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கும். அதை நீவியபடியே பேசி சிரிப்பதில் அவனுக்கு ஓர் அலாதி சுகம். அவளுடைய அருகாமையும் ஹேர் ஸ்ப்ரேயின் மனமும் அவனையும் மீறி அவளுடைய கூந்தலிலேயே அவனுடைய கரம் நடனமாடி கொண்டிருக்கும். எல்லாமே கனவில் நடந்தது போலவே இருக்கிறது. கனவாகவே இருந்திருந்தால் எத்தனை நலமாக இருந்திருக்கும். அப்பா தேர்ந்தெடுத்த, அப்பாவிற்கு பிடித்த மருமகள், அப்பாவின் மனம் கோணாமல் மிக மிக பொறுமையாய் பொறுப்பாய் நடக்கும் மருமகள், தன் மன ஓட்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவைகளை பற்றிய கவலையில்லாத நல்ல பெண். ஏன், கழுதை போல ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை கத்தி கொண்டிருக்கும் கணவனை கணக்கிலே சேர்த்து கொள்ளாத நல்ல மனைவி, வீட்டை சிறப்பாக நிர்வகிக்கும் நல்ல எஜமானி, உடனிருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நல்ல தோழி. இவளிடம் நெருங்க எது தடுக்கிறது என்னை? இன்னும் அந்த பழைய பயம் தன்னுள் இருக்கிறதா, இல்லை வேறு என்னவா இருக்கும் என்ற சிந்தனையில் இருந்தவனே, ஐயா காபி என்ற ரங்காவின் குரல் கலைத்தது. இப்ப வேண்டாம் ரங்கையா, ப்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வருகிறேன் என்றவன் 10 நிமிடத்தில் அறையை விட்டு வெளியில் வந்தான். டைனிங் டேபிளில் இருந்த காபி கோப்பைகளை கையில் எடுத்துக்கொண்டு பால்கனியில் உள்ள பிரம்பு நாற்காலியில் வந்து அமர்ந்தான். ரங்கையாவின் அம்மா இல்லை, தனியாக உலாவிக் கொண்டிருந்தாள். எதையோ யோசித்து கொண்டிருப்பது தீவிரமாகி இருந்த அவள் முகத்திலேயே தெளிவாக தெரிந்தது. அவள் நடைக்கேற்ப அவளுடைய கூந்தல் நடனமிட்டு கொண்டிருந்தது. முன்னால் முகத்தை மறைத்தபடி விழுந்த கூந்தல்களை எதேச்சையாய் அவள் கரங்கள் ஒதுக்கியபடியே இருந்தன. கழுத்தில் தாலி, வயிற்றில் குழந்தை என்ற ஒரே காரணத்தால் தான் அவள் இங்கிருக்கிறாள். அதுவும் கூட தான் அவளை தானாக முன்வந்து வெளியே அனுப்ப முடியாத காரணத்தால். தான் வெளியேற்றும் பட்சத்தில் இவையெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும். நீலிமாவிற்கு திருமணத்திற்கு முன்பு தெரிந்தது போல் இவளுக்கும் தெரிந்திருந்தால் நிச்சயமாய் இவள் இந்த வளையத்திற்குள் சிக்கியிருக்க மாட்டாள். மற்றபடி கணவன், தன் குடும்பம் என்ற எந்தவித ஒட்டுதல்களும் அவளுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும்படியும் நான் நடக்கவில்லை என்பதும் உண்மையே. எத்தனை நேரங்கள் அவளை பார்த்தபடியே யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தான் என்று தெரியவில்லை. ஆ உச் என அவள் சத்தமிட்ட பிறகே சுய நினைவிற்கு வந்து தோட்டத்தை நோக்கி சென்றான். அவன் சென்று அவளை பார்த்த பொழுது அவள் தீவிரமாக கீழே குனிந்து கால்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். என்னாயிற்று உனக்கு என்றவன் குரல் கேட்டு ஒரு நிமிடம் நிலை தடுமாறியவளை கீழே விழாதபடி கைகளை பற்றி கொண்டவன் அருகில் இருந்த மரப்பெஞ்சினை காட்டி, முதலில் இதில் உட்கார் என்று அவளை கையமர்த்திவிட்டு அவள் கால்களை ஆராய்ந்தான். வெறும் நெருஞ்சி முள்தான் என்றாலும் மிக மிக அழுத்தமாக பற்றி கொண்டிருந்தது.
ஏன் ஸ்லிப்பர் போட்டுக்கொண்டு நடப்பதற்கென்ன என்றான் கோபமாக. புல்வெளிதானே என்று வெறும் காலில் நடந்தேன் என்றவள் காலை தேய்த்து விட்டு கொண்டாள். கொஞ்சம் வலித்திருக்கும் என்பது அவளுடைய முகத்தில் இருந்தே தெரிந்தது. உன்னை போல் எல்லோரும் நல்லவர்களாக புத்திசாலிகளாக இருக்க மாட்டார்கள். எத்தனை ஆட்கள், எத்தனை செருப்பு கால்கள்! அவர்களுடைய செருப்பு கால்களில் உள்ள அத்தனை முட்களும் இங்குதான் கிடக்கும். புல்வெளியில் வெறும் கால்களில் நடப்பது என்பது ஒரு தனி சுகம்தானே. கனவு கண்டவள் போல் அவள் பேசினாள். அப்படியெனில் எல்லா முட்களையும் வரிசையாக காலில் ஏற்றிக்கொள். ஆனால் ஆ உச் அம்மா என சப்தமிடக்கூடாது என்று அவன் கூறிய விதத்தில் அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கலீரென சிரித்தாள். இவளுக்கு சிரிக்க தெரியும் என்பதே திருமணமாகி 5 மாதங்கள் கழித்து இப்போதுதானே நமக்கு தெரிகிறது. அதோடு அவள் சிரிக்கும் கூட இப்போதுதான் பார்க்கிறான் என்று எண்ணும்போதே அந்நிலைக்கு காரணம் தான் என்ற எண்ணமும் தோன்றத்தான் செய்தது. அம்மா என திரும்பவும் அவள் கத்த சிந்தனையிலிருந்து கலைந்தவனாய், திரும்பவும் என்ன ஆயிற்று உனக்கு என்றபடி வாயை திறந்தவன் மரப்பெஞ்சிலிருந்து ஒரு மரக்கட்டையில் ஒரு சிம்பு நீட்டிக்கொண்டிருந்தது. அதில் அவளின் முடிக்கற்றை சிக்கி கொண்டிருந்தது. அவள் அதன் வழி தாழாமல் தான் கூச்சலிட்டாள் என்று தெரிந்தது. அமைதியானவன், இரு நான் எடுத்து விடுகிறேன் என்றபடி அவளை கையமர்த்திவிட்டு தானே அவளுக்கு வலிக்காத விதமாய் மெதுவாக எடுத்து விட்டவனிடம் கால்களை தரையில் அழுந்த தேய்த்தபடி, அப்படியே நான் சப்தமிட்டாலும் நீங்கள் வரவேண்டாம் என்றாள் சலிப்போடு. சரி நிதானமாக நமது சண்டையை வைத்து கொள்ளலாம். இது ஏன் தலைமுடி இத்தனை ஈரமாக சரியாக தோட்டக்கூடாதா? என்னுடன் எப்படியெல்லாம் சண்டையிடலாம் என்று யோசிப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு உன் நலனிலும் அக்கறை எடுத்து கொள்ளலாமே, அதற்கு சொல்கிறேன் என்றான். போதும் காரணத்தை நான் சொல்கிறேன், சரியா என்று பாருங்கள். உன்மேல் உள்ள அக்கறை என்று அந்த தப்பான யோசனைக்கு சென்று விடாதே. நீ பத்திரமாக இருந்தால்தானே என் குழந்தையும் பத்திரமாக இருக்கும் என்றுதானே சொல்ல வந்தீர்கள் என்றவளை புருவங்கள் முடிச்சேர யோசனையோடு பார்த்தான். நான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை. காலையிலிருந்து அவர்களோடு சேர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்ததில் தலை முதல் கால் வரை தூசு ஆகிவிட்டதை போல் இருந்தது. அதனால் தான் இந்த நேரத்தில் குளித்தேன். சரி, இனிமேல் தனியாக உட்கார்ந்து காய வைப்பதற்கு பதிலாக காலார நடந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும், தலையும் காய்ந்துவிடும் என்று தோட்டத்திற்கு வந்துவிட்டேன் என்றவள் காற்றில் கலைந்த முடிகளை சீர் செய்ய முயல அவளது கரத்தை தடுத்துவிட்டு தானே முடிகளை காதோரமாய் ஒதுக்கிவிட்டான். என்ன செய்கிறான் இவன்? இதயம் 72 முறைகளை தாண்டி வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவனை பார்க்கவே கொஞ்சமில்லை, அதிகமாகவே பயமாக இருந்தது. எதற்காக இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? அவனது கேள்வியில் கோபம் முழுவதுமாய் தெரிந்தது. அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அவள் எதை கூறினாலும் அது அவனுக்கு கோபத்தை வரவழைக்கும் என்பதால் மௌனமாய் தலையை குனிந்து கொண்டாள். அவர்கள் திருமணம் முடிந்து இந்த 5 மாதங்களில் இன்றுதான் அவர்கள் இருவரும் அத்தனை நெருக்கமாயிருந்தார்கள் என்றால் அது மிக இல்லை. அழகான மாலையில் ரம்யமான சூழலில் அவனாக தன்னை நெருங்கி வந்து அனுசரணையாக விசாரித்து அக்கறையாய் கவனம் எடுத்துக்கொள்வது அவளுக்குள் ஆச்சரியத்தை மட்டுமல்ல, கிளர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இவை முழுவதும் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்த போதும் அவள் ஏதும் கேட்காமல் மௌனமாய் அமர்ந்திருந்தாள், கட்டுப்பட்டவளாய். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவளுக்குள் ஏற்பட்ட உணர்வு அவனுக்கும் ஏற்படும் பட்சத்தில் அவன் கேட்கும் முதல் கேள்வி, இது என்ன? என்னை மயக்க போட்ட திட்டமா, இல்லை வேறு ஏதும் உள்நோக்கமா என்பதுதான். அடுத்ததாக அவன் கேட்பது, உண்மையிலேயே உன் காலில் தெரியாமல் முள் குத்தியதா? இல்லை என்னை ஈர்க்கும் விதமாய் காலில் முட்களை ஏற்றி கொண்டாயா என்று அவனுக்கு தோன்றும் விதத்தில் எல்லாம் கேள்விகள் முளைக்கும். சரி, அவனுக்கு முன்பாக தான் அவனிடமிருந்து விலகிச் செல்லலாம் என நினைத்தால் அதுவும் கூட சிக்கல்தான். அவனை கொஞ்சம் கூட லஜ்ஜையாக எண்ணாமல் சீ போ என்று ஒதுக்குவது போல நினைப்பான். என்ன செய்வது என்றே தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருக்கும் போதே அவன் அவளை விட்டுவிட்டு ஏதோ முணுமுணுக்கத் தொடங்கினான். விஸ்வநாதன் முணுமுணுத்த விஷயம் இதுதான். ஏதோ பேப்பரில் கையெழுத்திட வேண்டும் என்பதை தான் அவன் கூறினான். என் கையெழுத்து எதற்காக? என்னவென்று கட்டாயமாக சொல்ல வேண்டுமா? சிறிது நேரத்திற்கு முன் அவனிடமிருந்த கனிவு, அன்பு எல்லாம் 1% குறைந்தது போல இருந்தது அவளுக்கு. கட்டாயம் எதுவும் இல்லை, தெரிந்து கொண்டால் நல்லது என்று கேட்டேன். நாங்கள் புதிதாக தொடங்க இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸை உன் பெயரில் தொடங்க வேண்டும் என்பது அப்பாவின் விருப்பம். இத்துடன் வா எந்தன் வண்ணநிலவை 7ஆம் பகுதி நிறைவடைந்தது. 8ஆம் பகுதியில் வண்ணநிலவை காணலாம். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் நான் இதுக்கடுத்த தொடர்ச்சி நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேயா? அடுத்த பகுதியில் வண்ண நிலவை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.